வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேம்ஸ் கிட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க பிடிச்சோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனால் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம பாயில்டு சிக்கன் ஆட் பண்ணலாம். இப்போ இது கூட சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணலாம். சால்ட் ஆட் பண்ணலாம். குக்கரில் நான் ஒரு விசில் போட்டு எடுத்துருக்கேன். இந்த சிக்கனை டேரெக்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் டைம் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் சுடுறோம். நிறைய நான் ஆயில் ஆட் பண்ணி பூண்டு ஆட் பண்ணலாம். நீட்டமாக கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணலாம். என்னோட டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் பீன்ஸ் கேரட் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் ரவுண்டாக கட் பண்ண க்ரீன் சில்லிஸ், கொஞ்சம் தின்னாக கட் பண்ண வேண்டாம் இருக்குது. இப்போ இது கூட சிக்கன் ஸ்டாக் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக நூடுல்ஸ் மசாலா ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணலாம். நான் டார்க் சோயா சாஸ்னால கொஞ்சமாக தான் ஆட் பண்ண போகிறேன். ஒரே ஒரு நூடுல்ஸ் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு தேவைன்னா இன்னொன்று கூட ஆட் பண்ணிக்கோங்க, எனக்கு போகும். சிக்கன் இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு, குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட மல்லிக்கீரை ஆட் பண்ணலாம். இப்போ இது நம்ம டிஸ்பிளே பண்ணிடலாம். கொஞ்சம் நியூடில் எடுத்து வைக்கலாம். நூடுல் வா. இப்போ இது கூட மேலே கொஞ்சம் ஹாஃப் பாயில் பண்ண எக்ஸ். ஹாஃப் பாயில் தான் உங்களுக்கு வேணும். சைனீஸில் வந்து ஹாஃப் பாயில் தான் பண்ணுவாங்க. அப்படி என்னன்னா ஒரு விசில் போட்டுட்டு அதை வந்து நல்லா சில்டு வாட்டரில் நம்ம இது பண்ணிடணும். வாஷ் பண்ணோன்னா அந்த ஸ்கின் வந்து பீல் அவுட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹாஃப் பாயில் வரும். நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கடுத்தது கொஞ்சமாக அந்த டாப் நம்ம பெப்பர் ஆட் பண்ணலாம். அதுக்கடுத்து டெக்கரேஷனுக்காக நான் 2 கேரட்டை கொஞ்சம் நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணது, ஒரு கேரட்டாக அப்படி ஸ்லைஸ் பண்ணதை நான் வச்சுருக்கேன். நான் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னொரு நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். அமேசிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது ரோஷினி பண்ணது. நீங்கள் அந்த சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் பன்னீர் டு பி ஃப்ராங்க் அமேசிங்காக இருக்குது. ஃபண்டாப்ளஸாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் சொல்லி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை.